ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷார்ட் ஃபிலிம் ட்ரிக் ஆர் ட்ரீட்னு ஒரு த்ரில்லர் மூவி தான். கைஸ், இது வேணும்னா ஷார்ட் ஃபிலிமா இருக்கலாம், பட் இது ஃபுல் படமா எடுக்கிறதுக்கு ஒர்த்தான ஃபிலிம் தான். அவ்வளவு த்ரில்லிங்காவே இருந்துச்சு. சரி வாங்க படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஹாலோவீன் நடந்துட்டு இருக்குது போல. சோ அந்த டைம்ல ட்ரிக் ஆர் ட்ரீட்னு ஒரு கேம் விளையாடுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயமுறுத்துற மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வாசல்ல லைட் எரியற வீட்டுக்கா போயிட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட்னு கேட்டு அவங்க கிட்ட சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க. வாசல்ல லைட் எரியறது தான் அவங்களுக்கான சிக்னல் கோடு போல. லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்ல போயிட்டு பசங்கள ஹாலோவீன் விஷ் பண்ணி சாக்லேட்ஸ் கேட்க மாட்டாங்க. இது வெளிநாடுகள்ல ரொம்ப ட்ரெடிஷனலாவே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அக்கேஷன் தான். அதே மாதிரி தான் இங்க ஒரு வீட்ல ரெண்டு குழந்தைங்க போயிட்டு அழகா ஹாலோவீன் விஷஸ் எல்லாம் பண்ணிட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இவங்க தான் டிராவிஸ் அண்ட் பெத். அவங்களும் குழந்தைங்களுக்கு ரொம்ப அன்பா சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து விஷ் எல்லாம் பண்ணி வழி அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. அப்பதான் இந்த வீட்டுக்கு வெளியில காட்டுறாங்க அந்த பிளேஸே ஒரே கிரீப்பியா இருக்குது. அந்த டைம்ல வேற ஒருத்தன் ஹாலோவீனுக்கு ஏத்த மாதிரி Dress மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அந்த டிராவிஸோட வீட்ல வெளியில லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அதே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கிற டிராவிஸையும் வைஃபையும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி இந்த ஊருக்கு வந்த உடனே நடக்கிற ஃபர்ஸ்ட் அக்கேஷன் இந்த ஹாலோவீன் தான். ரொம்ப நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்குதுலங்கன்னு பேசிட்டு இருக்கா. அப்ப காலிங் பெல்லும் அடிக்குது. சரின்னு வைஃபும் போய் கதவை திறக்கிறா. ஒருத்தன் வெளியில நின்னுட்டு லைட்டே பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அவன் தான் காலிங் பெல் அடிச்சுட்டு சாக்லேட்ஸ் கேக்குறான். பட் சாக்லேட்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க சாரின்னு பெத்தும் சொல்றா. அவன் கேக்குற மாதிரி தெரியல. அப்புறம் ஏன் இங்க வெளியில லைட் போட்டிருக்கீங்கன்னு செய்கையில காட்டுறான். அவன் மாஸ்க் போட்டிருக்கனால பேச மாட்டானா என்னன்னு தெரியல. பெத்தும் சாரிங்க லைட் ஆஃப் மறந்துட்டோம், டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ண போறா. ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்சரோ காலை வச்சு டோரை க்ளோஸ் பண்ண விடாம தடுக்கிறான். கரெக்டா அந்த பிளேஸ்க்கு டிராவிஸும் வந்து சார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கிளம்புங்கன்னு சொல்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் மறுபடியும் லைட்டையே காட்டுறான். ஏன் இந்த லைட் ஆன்ல இருக்குன்ற மாதிரி டிராவிஸ் கிட்ட கேட்க ரியலி சாரி சார் டைம் ஆயிடுச்சு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி டிராவிஸ் சொல்றான். அந்த ஸ்ட்ரேஞ்சரோ வியர்டா மேஜிக் மாதிரி பண்ண வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா டிராவிஸ் அமைச்சிட்டு இருந்த சாப்பாடு தீஞ்சிருது. அதே நேரத்துல வெளியில இருந்த ஸ்ட்ரேஞ்சரும் மாயமா மறைஞ்சிடுறான். சரின்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டிராவிஸும் வைஃபும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. டிராவிஸ் சொல்றான் பேசாம போலீஸை கூப்பிடலாமான்னு. ஐயோ ஏங்க அதெல்லாம் வேண்டாம், டீனேஜ் பையங்க வந்து ஏதாவது பிராங்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, விடுங்க. சரி இன்னைக்கு நைட்டு நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே பேய் படம் பார்க்கலாம். இப்ப நான் போய் குப்பையெல்லாம் போட்டுட்டு பின்னாடி கிளீன் பண்ணிட்டு வரேன்னு வைஃப் போயிட டிராவிஸ் இப்ப நடந்த விஷயத்தினால ரொம்ப டென்ஷனா இருக்கான் போல. சோ ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு பீர் எடுத்து குடிக்கிறான். அப்ப மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவனும் டோர் ஓபன் பண்ணி பார்க்கறான், யாருமே இல்ல. சோ வெளியில வந்தவன் சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு யாராவது ஒழுங்கா வெளியில வாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்துடுறான். எங்கிருந்து வந்தான்னு தெரியல. இவனை பார்த்த டிராவிஸோ இங்க என்ன பண்றீங்க, வீட்டுக்கு போங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் டீனேஜ் பையன் நினைச்சு பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சரோ கையில ஒரு கிளவுஸ் போட்டிருக்கான். அது மூலமா ட்ரிக் ஆர் ட்ரீட்னு கேட்டுட்டு இருக்கான். டிராவிஸோ இது என்ன சின்ன பிரச்சனமா இருக்கு, ஒழுங்கா வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல அவனும் உனக்கு நான் ட்ரிக்கே காட்டுறேன்னு சொல்ல சரி என்னமோ பண்ணுன்னு டிராவிஸும் சொல்லிடுறான். இந்த ஸ்ட்ரேஞ்சரோ கார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் வச்சிருக்கிற கார்ட்ஸ்ல ஒரு கார்டு டிராவிஸ் எடுத்து கொடுக்க ஸ்ட்ரேஞ்சர் அந்த கார்டை மத்த கார்ட்ஸோட சேர்த்து வச்சு ஷஃபிள் பண்ணி மறுபடியும் டிராவிஸை எடுக்க சொல்றான். அப்படி எடுத்து பார்க்கும்போது தான் டிராவிஸ்க்கு தெரியுது நம்ம முதல்ல எடுத்த கார்டும் இந்த கார்டும் சேம்னு. டிராவிஸும் உங்க மேஜிக் உண்மையாவே சூப்பரா இருந்ததுங்க, இப்ப வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்ல ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்சர் கேட்கவே இல்லைங்க. மறுபடியும் கார்ட்ஸ் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். டிராவிஸ்க்கு நல்லாவே தெரியுது இது ஒரு டீனேஜ் பையன் பண்ற செயல் மாதிரியே தெரியலன்னு. சரிங்க போதும் டைம் ஆயிடுச்சு, இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்களா இல்லன்னா நான் போலீஸை கூப்பிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த ஸ்ட்ரேஞ்சர் டக்குன்னு ஒரு கத்தியால டிராவிஸோட கழுத்தை கிழிச்சு கொடூரமா கொன்னுடுறான். கண்ணு வைக்கிற நேரத்துக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிருதுங்க. அப்படியே பின்னாடி இருக்கிற வைஃபை காட்டுறாங்க. அவ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. இவளும் என்னன்னு போய் பாக்குறா. பட் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப டக்குன்னு இந்த ஸ்ட்ரேஞ்சர் அவளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அவளும் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல அவனும் ட்ரிக் ஆர் ட்ரீட்னு கைய காட்டி கேட்டுட்டு இருக்கான். இவளும் ட்ரிக்னு சொல்ல அவன் ஏதோ மேஜிக் பண்ணிட்டு இருக்க. இவ சரிங்க சூப்பரா இருக்கு டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல கேட்காம மேஜிக் பண்ணிட்டே இருக்கான். இவளும் கடுப்பாகுறா. நீங்க சின்ன பையனை பாக்குறான், இல்லாட்டினா என் ஹஸ்பண்டை விட்டு போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லிடுவேன், ஒழுங்கா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் அவன் தலையில மாட்டிருக்கிற கேப்பை எடுத்து ஒரு மேஜிக் பண்றான். அதுல இருந்து கயிறு வருது. அப்புறம் அந்த கயிறை கேப்புக்குள்ள போட்டுட்டு இந்த கேப்புக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்கன்னு அவள்கிட்ட காட்ட அவளும் கையை விட்டு பார்த்தா அதுல டிராவிஸோட காது இருக்கு. இத பார்த்தவ பதறா, பயந்து போய் அங்க இருந்து ஓட ட்ரை பண்றா. பட் அவன் கேப்ல இருந்து ஒரு கயிறு எடுத்திருப்பான் இல்லையா, அந்த கயிறை இவ காலில நடக்க முடியாதபடி கட்டி வச்சிருக்கான். எப்படி கட்டினான்னு தான் தெரியல. அவளும் தவழ்ந்துகிட்டே ஹெல்ப்னு கத்திட்டு போறா. அப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சர் அவ முன்னாடி இன்னொரு மேஜிக் பண்ணி கத்தியை எடுத்து அவளை கொடூரமா கழுத்தை சீவி கொன்னுடுறான். அப்புறம் அவன் கேப்பை எடுத்துட்டு அடுத்த வீட்டுல லைட் எரியுது. அங்க போய் டோரை தட்டினா ஒரு ஆள் வந்து டோரை ஓபன் பண்றான். அந்த வீட்டுல உள்ள ஆளும் ஸ்ட்ரேஞ்சரை பார்த்துட்டு ப்ரோ
ப்ரோ உங்க காஸ்டியூம் செம்மையா இருக்கேன்னு நிறைய சாக்லேட்ஸ் குடுக்குறான் வச்சுக்கோங்கன்னு. ஸ்ட்ரேஞ்சர் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட்னு கேக்குறதோட இந்த ஷார்ட் பிலிமும் முடியுது. ஆக்சுவலா இவன் ஒரு சைக்கோ கில்லர் போல. ஹாலோவீன் அன்னைக்கு இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கா போயிட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட்னு கேட்டுட்டு அவங்கள கொல்றதுதான் இவனோட வேலையே. இந்த ஷார்ட் பிலிம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்க சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.